நம்ம நிறைய கார்ப்பரேட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய கெரியர் growth ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களை அந்த வீடியோ ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிங்க்டின் ப்ரொஃபைலை எப்படிலாம் ஷார்பன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான செக்மெண்ட்டு எந்தெந்த மாதிரியான பிளேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் லிங்க்டின்குள்ளே போகிறேன். சப்போஸ் நான் எதுவும் மானிட்டர் பண்ணல இல்லை உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கூட யூ கேன் ஆஸ்க் அ கொஸ்டின். ஓகேவா? ஏன்னா நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் அப்படின்ற ஒரு பர்சனுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல். இப்போ இதில் அவர் என்னென்னலாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல்குள்ளே போயிடுறேன். ஃபஸ்ட்டு அது ஒரு நீட்டான நல்ல பேனர் ஒன்று செட்டப் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே பேரலாக என்னுடைய ப்ரொஃபைலே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்னோட ப்ரொஃபைல் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஏதோ ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? என்னோட ப்ரொஃபைலை நான் ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ப்ரொஃபைல். இப்போ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஒரு பேனர் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது என்ன பேனர்னா பேசிக்லி நான் என்ன மாதிரியான ஒரு பர்சன், நான் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்றதுக்கு நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன். நான் சிஎஸ்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல டாப் பிராண்டு. பேசிக்லி நீங்கள் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். சில கம்பெனிஸ்லாம் நல்ல பிராண்டாக தெரியாமல் இருக்கலாம், பட் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம ஷோ பண்ணுறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. கரெக்டாக? உங்கள் ப்ரொஃபைலை பார்த்த உடனே உங்களுக்கு வேலைக்கு எடுக்கணும்னா ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னது? யூ வாண்ட் டு ஹைலைட். அதில் நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஐக்கான் கூட எடுத்து கொடுத்துருக்கலாம், இல்லைனா ஒரு 2 நாள் கூட போயிட்டு வந்திருக்கலாம். அது வெளில யாரும் தெரிய போகிறது. பட் யூ நீட் டு ஹாவ் தட் சர்டிஃபிகேஷன். ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த ஒரு கம்பெனிலேருந்து நான் வெளியே வந்தேன், அந்த ப்ராடக்ட் நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு சின்ன எசென்ஷியல் இருக்கணும். சும்மா கதைலாம் விடக்கூடாது. தெர் ஷுட் பி சம் ஆனஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் போட்டாலும் அதுக்கு பின்னாடி அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. மாட்டினா உங்களுடைய இதுதான் பிரச்சனை, உங்களுடைய கெரியர் தான் பிரச்சனை. ஸோ ஒர்க் பண்ணிங்கன்னா பண்ணன்னு போடுங்க, பண்ணலனாலும் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அதை போட்டுங்க. பேசிக்லி நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனிஸோடைய ஐடென்டிட்டியை போட்டுறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ டாப் பிராண்ட் நான் வந்து சிஎஸ்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், ராயல் சுந்தரம் ஒர்க் பண்ணியிருக்கேன், டெக் பிளேன்ற கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரோடியன், ஸ்போர்ட்ஸ் ரூலர், என்டர்பிரைஸ் டச், நெட்லிங்க் அப்படின்ற இந்த டாப் ஒரு கம்பெனிஸ்க்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதில் எத்தனை பேருக்கு எத்தனை கம்பெனி தெரியும்னு எனக்கு தெரியாது, பட் இந்த 2 கம்பெனி மட்டும் ரொம்ப ஃபெமிலியராக தெரியும். ஒன்று சிஎஸ்கே, ஒன்று வந்து ராயல் சுந்தரம். ராயல் சுந்தரம்ன்றது ஒன்றும் இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அது. ஓகேவா? இது ரெண்டும் இந்தியன்ஸோட டாப் லீடிங் கம்பெனிஸ், அதனால போட்டுட்டேன். ஓகே, என்ன நான் எப்படி நான் கால் அவுட் பண்ணிக்கிறேன்னா, ஐ எம் அ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பேசிக்கலி ஹூ ஐ எம் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் யூசர் இன்ட்ராக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர். ஸோ நான் என்னை 3 விதமாக இந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்து என்னை உருவகப்படுத்துகிறேன். ஒன் இஸ் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், another one is user interaction specialist and user experience designer. ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டராக நான் வந்து என்னை உருவகப்படுத்திக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அதாவது என்ன நான் ஒரு 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 செல்ஃபாக நான் என்னென்ன பண்ணிக்கிறேன், செப்பரேட் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த மாதிரி ஒரு பேனரை ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டப் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள்னா we need to have some ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் ப்ராப்பர்லி. இது வந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல் பிக்சர் நான் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் ஏதோ பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஓகே ஃபைன். எண்ட் ஆஃப் த டே இது வந்து சோஷியல் பிளாட்ஃபார்ம் தான், இட்ஸ் நாட் அவர் ஆஃபீஸ். இது கரெக்டாக? எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அவர் சோஷியல் பிளாட்ஃபார்ம். சரியா? சரி ஃபைன். அதுக்கப்புறம் என்னுடைய நேம், அதுக்கப்புறம் ஹூ ஐ எம். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரிங் அனலிஸ்ட் அட் அக்சென்ச்சர் இந்தியா அப்படின்றத போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டாக்ஸ் அபவுட் ஜாப்ஸு, கோல்ஸு, யூஎக்ஸ் டிசைனு, என்டர்ப்ரனர் அண்ட் ப்ராடக்ட் டிசைன். இதுதான் என்னோட ஹேஷ்டேக்ஸு. இந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஃபாலோ பண்ணுறேன். இப்போது இந்த லிங்க்டின்ல பொறுத்தவரையும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரொஃபைல் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன். இதில் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எஜுகேஷன், பொசிஷன், கெரியர் பிரேக், ஆட் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆட் ஃபீச்சர்ஸ், லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கோர்ஸு,
ரெக்கமெண்டேஷன் அண்ட் அடிஷ்னல்ஸ்ன்னு போட்டு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு கொடுத்த அவார்டு, ப்ராஜெக்ட்ஸ் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாம். பேட்டர்ன்னா வாட்? பேட்டர்ன்ன்றது என்னன்னா, நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட்டுக்கு யூ வாண்ட் டு கெட் அ பேட்டர்ன். பேட்டர்ன்ன்றது ஒரு ஐடியாவாக இருக்கலாம், இல்லை ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு நியூ ஐடியாவாக இருக்கலாம், இனோவேஷன் ஐடியாவாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் பேட்டன்ட் அப்ளை பண்ணி பேட்டர்ன் வாங்கிக்கலாம். சரியா? இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து பேட்டர்ன்லாம் வச்சுருக்காங்க அவங்களோட ஐடியாஸ்க்கு. சரியா? ஃபைன். இப்போ என்னுடைய ப்ரொஃபைலில் நான் போய் பார்க்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பேரலி என் கூட அப்படியே என்ன பண்ணுங்க, ஆட் கோர்ஸோ இல்லை ஆட் கோர்ஸ் இல்லைன்னா லைசன்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் டிமெண்டியில் படித்த மாதிரி வென் யூ காட் த சர்டிஃபிகேட். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இங்கே படிச்சுட்டு இருக்கீங்க, சப்போஸ் இப்போ இல்லைன்னா சப்போஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். எங்கே மென்ஷன் பண்ணலான்னா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம், லைக் பொசிஷனில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து டிமென்டி அப்படின்னு இந்த இடத்த போட்டிங்க, உங்களுடைய நேமை உங்களுடைய ப்ரொஃபைலை போடலாம், லைக் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அப்படின்னு போட்டு ஃபுல் டைமாக, செல்ஃப் எம்ப்ளாய்டா, ஃப்ரீலான்சராக, இன்டர்ன்ஷிப்பாக, ட்ரைனியா. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வேலை படித்து முடிச்சிட்டிங்க, வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலான்சர்னு போட்டுக்கலாம். சரியா? அப்படி இல்லைன்னா இன்டர்ன்ஷிப்னு போட்டுக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இன்டர்ன் போட்டுக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா ட்ரைனி அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த வேலை கிடைக்காத பொழுது சொல்கிறேன். ஓகேவா? இது கம்பெனியோட டீட்டெயில்ஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் டிமென்டியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டிமென்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இட் வில் கம் லைக் திஸ். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன், எந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இதை போட்டு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் அங்கே கற்றுக்கிட்டீங்க, இல்லை எந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும், யூ வாண்ட் டு சேவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகிடும். சரி, என்னோட ப்ரொஃபைல் அப்படியே நீங்கள் பாருங்கள் ஒரு டைம். ஸோ பேசிக்காக செக்மெண்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து லைக் ஸோ இதோட ப்ராஜெக்ட்ஸ், நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் வந்து இங்கே லிங்காக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன ப்ராடக்ட், ஸ்மார்ட் லாஜிஸ்டிக்கு, யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி ஃபார் ஓடிடி ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஓஎஸோடைய ஒரு கைண்ட் ஆஃப் யூஐஸ் இது வந்து போட்டிருக்கேன். சரியா? இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. நான் வந்து இது மட்டும் இப்போதைக்கு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்னுடைய போஸ்ட்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன். அதில் லைக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறதுலாம் வந்துடும். இது என்னுடைய அபோட் செஷன். இது ஐ ஹாவ் 6.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் UI UX டிசைனிங் ஃபார் தி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஐ ஹாவ் ஒர்க்ட் இன் அஜைல் டெவலப்மெண்ட் மெத்தட்ஸ். அஜைல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி அஜைல்ன்றது ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி. பேசிக்காக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு சொல்லுவாங்க. என்ன மேட்டர்னா நம்மளுக்கு அப்போலாம் தெரியாது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ன்றது சும்மா ஏதோ பண்ணுவாங்க போவாங்கன்றது அது மட்டும் தான் தெரியும். பட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. சரியா? முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தடாலஜிஸ் இருந்தது. சொல்கிறேன். பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கணும், ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் சம் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜிஸ் இஸ் தேர். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஎல்சி அப்படின்றது ஒன்று இருக்குது, சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இதுக்குள்ளே நீங்கள் படிக்க வேண்டியது தான் இந்த அஜைல் மெத்தட், வாட்டர்ஃபால் மெத்தட் சொல்லுவாங்க, டெவாப்ஸு, ஸ்பைரலு, ஐட்ரேட்டிவ், வி மாடல், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் ஃபெமிலியராக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அஜைல் தான். ஸோ இந்த எஸ்டிஎல்சி மெத்தடாலஜிஸ்னால் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் மீன்ஸ் வாட்? பிளானிங், டெஸ்டிங், அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதையாவது
கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இதோ இருக்கு பாருங்க. பிளான், கொலாபரேட், டெலிவர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு என்னது சாஃப்ட்வேர் மெத்தடாலஜி. ஓகேவா? பேசிக்கா ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும்னா நீங்க ஒரு சில ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணிட்டு பண்ணுவோன்ற மாதிரி தான். ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும்னா யூ நீட் டு ஃபாலோ சம் ப்ராசஸ். இதுதான் அந்த ப்ராசஸ். ரிக்வயர்மெண்ட், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், வெரிஃபிகேஷன், மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இதுல ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. இது வந்து வாட்டர் ஃபால் மாடல் சொல்லிட்டு. வாட்டர் ஃபால்னா என்னன்னா, இப்போ எப்படி பிரிட்ஜ்ல இருந்து தண்ணி ஊத்துது கீழே. நீங்க வந்து அது எண்ட் ஆகும்போது தான் தெரியும் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பக்காவான ப்ராடக்ட்டா இல்ல மொக்கையான ப்ராடக்ட்டான்ட்டு. நடுவுலயே தெரியாது உங்களுக்கு இது சூப்பரான ப்ராடக்ட்டான்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒன்ஸ் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் கெட் டு நோ. பட் அஜைல்ன்றது அப்படி கிடையாது. அஜைல்ன்றது எப்படின்னா, லைக் இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸ்ப்ளிட்னா எப்படி? இது எல்லாமே ஒண்ணா சேர்ந்து பண்ற ஒரு மாடல் தான் வாட்டர் ஃபால். எல்லா ப்ராசஸும் ஒண்ணா இருக்கும். சரியா? இப்போ அஜைல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா பிரிச்சிருவாங்க. என்ன பிரிச்சிருவாங்கன்னா, ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு டிசைன் ஒரு ஸ்பிரிண்டா பிரிச்சுட்டு அதுக்குள்ள ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிளான், டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்ட், ஹைட்ரேட், எவாலுவேட், மீட். பேசிக்கலி என்னன்னா ஒரு 10 நாளா என்ன பண்ணுவாங்க பிரிச்சுட்டு அதுல சின்னதா ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் அஜைல். புரியலன்னா மறுபடியும் சொல்றேன். பேசிக்கலி ஸ்பிரிண்ட் 1, ஸ்பிரிண்ட் 2 இந்த மாதிரி ஸ்பிரிண்டா பிரிச்சிருவாங்க. இப்போ எப்படி ஒரு சாஃப்ட்வேரை நீங்க டெவலப் பண்றீங்கன்னா, அது ஒரு பெரிய சாஃப்ட்வேர். அதுல வந்து 10 மாடியூல்ஸ் இருக்கும். 10 மாடியூல்னா என்னதுன்னா, லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்டெயின் பண்றது, யூசரோட ப்ரொஃபைலை மெயின்டெயின் பண்றது, யூசர் அப்லோட் பண்ற போஸ்டரை மெயின்டெயின் பண்றது, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். ஓகே, மாடியூல்ஸ் என்னன்னா, இப்போ இந்த சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அதுல யூசரோட ப்ரொஃபைல்ன்றது ஒரு மாடியூல். யூசரோடைய ப்ரொஃபைல்ன்றது ஒரு மாடியூல். அவர் போடுற போஸ்ட் மெயின்டைன் பண்றது ஒரு மாடியூல். போஸ்ட்ன்றது என்னது? அது ஒரு மீடியான்றது ஒரு மாடியூல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடியூல். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் தான் மாடியூல் சொல்லுவாங்க. இப்போ இங்க இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்கிரீன் ஷேரிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடியூலா பிரிக்கலாம். இப்போ நான் பேசுறது மட்டும் ஆடியோ கால் மட்டும் ஒரு மாடியூல். இந்த ஆப்ல இந்த ஆடியோ கால் பேசுறது மட்டுமே ஒரு மாடியூலா சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடியூல் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கேமரா பிரசன்ட் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடியூல் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீச்சர்ஸ் தான் மாடியூல் சொல்லுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஃபீச்சரோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் ப்ராசஸையோ ஒரு கட்டத்துல அடக்கி வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பேர் மாடியூல் சொல்லுவாங்க. அந்த மாடியூல்குள்ள எவ்வளோ பெரிய ஃபங்ஷனாலிட்டிஸ், நிறைய ஃபங்ஷனாலிட்டிஸ் கூட இருக்கலாம். சின்ன ஃபங்ஷனாலிட்டிஸ் கூட இருக்கலாம். ஸோ இப்போ இதுவே நிறைய இந்த ஒரு லைவ் ஆப் இந்த அப்ளிகேஷன்ல நிறைய மாடியூல்ஸை நம்ம பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யூசரோட ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல்ல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடியூல். இது ஒரு மாடியூல். ஓகேவா? அப்புறம் எஜுகேஷன்ன்றது ஒரு மாடியூல். அவரோட ஸ்கில்ஸ்ன்றது ஒரு மாடியூல். ஓகேவா? அவரோட இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு மாடியூல். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் அருணோட இது. அவர் வந்து இந்த பிளேஸ்ல வந்து ஒர்க் பண்றாரு. ஓகேவா? என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா, டிமென்டி அகாடமில இஸ் ஒர்க்கிங் இன் UI UXன்னு வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய விஷயமே தப்பா போட்டிருக்காரு. நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி பத்தி தெரியணும்னா ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ப்ராப்பரான நேம் போடணும் ஃபர்ஸ்ட். UI UX டிசைனர். இதான் ப்ராப்பரான நேமிங். அந்த மாதிரி நேமிங் கொடுத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. சரியா? ஆன் சைட். ஸோ கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்க டிஸ்கிரிப்ஷன்ல அவருக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க? ப்ரொஃபைல் ஹெட்லைன்ல UI UX டிசைனர் அட் டிமென்டி அப்படின்னு கொடுத்துருக்காரு. இப்போ இங்க டிஸ்கிரிப்ஷன் என்ன டிஸ்கிரிப்ஷன்னா, as a UI and UX designer, I have to ensure the quality and user experience for the products. I have worked on several apps like banking apps, banking, edutech and e-commerce applications
and sports and content, sports and content management softwares. சரியா, எழுதியாச்சு. அப்புறம் வேற நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் hands-on experience in Adobe XD and Figma and Photoshop and Illustrator and Canva. சும்மா நான் இவருக்காக ஒன்று எழுதுறேன். சரியா, அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கேன்வா மட்டும் தான் போட்டிருக்காரு. ஸ்கில் பார்த்தீங்கன்னா யூஐ வெக்ஸ்ன்னு போட்டிருக்காரு. அதை ரிலேட்டாக எதுவுமே இங்கே ஆட் பண்ணாமல் வச்சிருக்காரு. ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் யூஐ. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் ஸ்கில் ஆட் பண்ணியாச்சா? அப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன், Adobe Illustrator, Adobe Photoshop, Adobe XD, அப்புறம் wire framing, mobile app designing, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறன்றதை விட ஒரு விஷயத்த படிக்கிறோம், அதை பற்றின விஷயங்கள் அங்கே போடுறோம். ஓகே ஃபைன். இப்போது இங்கே ஏதாவது மீடியா ஃபைல் இருந்துன்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுறலாம். ஸோ முன்னாடி இருந்த ஆப்டிமைசேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஆப்டிமைசேஷனுக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக மாறும்.